ரொம்ப நாளா வந்து ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஒன் சிம்பிள் கொஸ்டின். ஜஸ்ட் கிளாரிஃபை மீ. நாட் டிவிகே பீப்புள் இல்லை விஜய் சப்போர்ட்டர்ஸ். நான் அவங்கள கேட்கல, அப்போஸ் பண்ணி பேசுறீங்கல்ல. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ கைஸ். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, லெட்ஸ் சே மேக்ஸ் கிளாஸ்னு வச்சுப்போமா. மேத்ஸ் சரியாக வரல, கால்குலேஷன்ஸ் ப்ராக்ஷன் சம்திங். ஒரு எல்ஸ் ஒரு 7 வயசு பையன், ஒரு 10 வயசு பையன் சைக்கிள் ஓட்ட தெரில. ஸோ ஹீ ஸ்டார்டட் டு லேர்ன் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ மேக்ஸ் வரல, அந்த டீச்சர் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு, தற்குறி, மேக்ஸ் கூட உனக்கு ஒழுக்கமா வரல, நீ எல்லாம் எப்படா படிப்ப அப்படின்னு கேட்டாலோ, உங்கள் பையனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரில, இல்லை பைக் ஓட்ட தெரில, ஃபார் த இனிஷியலாம் ஓகேவா. ஸோ நீ அவனை பார்த்துட்டு, ஏன்னா தற்குறி, ஒரு சைக்கிள் ஓட்ட தெரில, ஒரு பைக் சரியாக ஓட்ட தெரில, நீ எல்லாம் எப்படா பழகுவ அப்படின்னு கேட்குறதும், லிட்ரலாக நீங்கள் இனிஷியலாக பொலிட்டிக்கல்குள்ளே வந்தவங்கள, பாலிட்டிக்ஸ் அதை பார்த்து பழகி படிச்சுட்டு இருக்க ஒருத்தவங்கள பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்டெலெக்சுவலான பீப்புள், உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது அண்ணா எப்படிப்பட்டவர், காமராஜர் எப்படிப்பட்டவர், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருவில் உருவாகும் போதே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் தொப்புன்னு வந்து விழுந்ததுமே உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த மேக்ஸ் தெரியாத குழந்தையும் இல்லை சைக்கிளோட தெரியாத குழந்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு பண்ணுறே அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி வந்துடுறேன். லைக் தட் யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஸ்டார்டட் டு லேர்ன் அபவுட் த பாலிடிக்ஸ். நீங்கள் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றுமே தெரில, ஒரு மயிலும் தெரில, நீ வந்து எதுக்கு பாலிடிக்ஸ் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அஃபண்டடாக அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க முன்னாடி வைக்கிறீங்க. வை ஷுட் யூ பீப்புள் நாட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வித் த பர்சன் ஹூ நோஸ் த பாலிடிக்ஸ் வெரி வெல்? இப்போ கட்சியிலே வந்து பாலிடிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்களோட நீங்கள் போய் ஏன் டிபேட் வைக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு கொஸ்டின்ஸ் வைக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவன் வேணா செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி பதில் சொல்லுவான், அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது இந்த க்ரௌடுன்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடாக இருக்கட்டும், இல்லை சினிமா தியேட்டர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த க்ரௌடு எங்கே போனாலும் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி இருக்க தான் செய்வான். நீங்கள் அவனா பார்த்து தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட போய் மைக்க நீட்டுறது, அவன் ஏதாவது பைத்தியகாரத்தனமாக பேசுகிற, அவன் துண்டு இப்படி கழுத்தில் போட்டால் உடனே அவன் டிவி கேட்காரன் ஆயிட மாட்டான், அவன் தொண்டனும் கிடையாது. சரியா. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்குன்னே குரூப்பில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ரஜினி சொல்லுவாங்கல்ல, என்னது சமூக விரோதிகள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. சரியா. அந்த மாதிரி இருக்கவன்ட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு ஹோல் கம்யூனிட்டியவே நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணுவீங்க தெரியுமா. எங்கேயோ டெரரிசம் நடக்கும், பட் ஆனால் முஸ்லீம்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதையே தான் ஈவன் முஸ்லீம்ஸ் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்கல்ல. இது வந்து நாட் அக்செப்டபிள்னு நான் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் தாட். அதாவது நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது. ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லையாவது அங்கே இது வரைக்கும் நானே சொல்கிறேனே, லாஸ்ட் இயர் நான் ஓட் பண்ணுறப்போ நான் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டவே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ண கலீக்ஸாக இருக்கட்டும், யாரையுமே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவே கிடையாது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு மக்கள் உள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பேசி தடுத்து நிறுத்தி ஏதோ ஒன்று பண்ணி டேக் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேபி நீங்கள் காசு வாங்குனீங்களா, இல்லை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியல. பட் ஸ்டில் இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. இது ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் வாட் இஸ் யுவர் தாட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயோ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, ஸ்டில் யூ பீப்புள் கன கால் தம் அஸ் தற்குறி ஆர் வாட்? ஓகேவா.